अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. சித்தாந்தபிந்து 8வது ஸ்லோகம். அதுல பாதியில நடந்திருக்கு. அதத்தான் இப்ப சொல்றார். ததேவ சரீரமிதி உச்சதே. நமக்கு தெரிஞ்ச சரீரம் அதுதான். நேரடியா கண்ணுக்கு தெரியக்கூடிய சரீரம் இது, போகாயகம். தற்ற இந்த சரீரத்துக்குள்ள பல வித்தியாசங்கள். தற்ற சத்துவ பிரதானம் தேவ சரீரம். தேவதைகளுடைய சரீரம் இருக்கு, அதுவும் ஸ்தூல சரீரம் தான். ஆனா அந்த ஸ்தூல சரீரத்து சத்துவகுணம் பிரதானமா இருக்கான். அதாவது அந்த இதுல அந்த சரீரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சரீரத்திலே சத்துவகுணம் பிரதானமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த சத்துவகுணத்தை நம்ம அந்த தேவ சரீரத்துக்கு காரணமாக வச்சிடும். காரியமா தேவசரீரம் வந்ததுக்கு அப்புறம் சாத்துக்களா இருக்க அப்படிங்கிற இதை பார்த்தா அந்த குணம் வேற மாறும். அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல சத்துவம் பிரதானமா இருக்கு தேவசரீரத்திலே. ரஜப்பிரதானம் மனுஷ சரீரம். மனுஷாவுடைய சரீரத்திலே சரீரத்துக்கு காரணமான பூதங்கள்ல ரஜோகுணம் பிரதானமாக இருக்கு. இதை உண்டாக்கும் போது ரஜோகுணம் பிரதானமா இருந்திருக்கு. தமப்பிரதானம் திரியகாதி ஸ்தாவராந்தம் சரீரம். மனுஷனை விட்டுட்டு மற்ற பிராணிகள், மரம் செடி கொடி பரியந்தம் ஸ்தாவராந்தம், அந்த சரீரத்தை பார்க்கும்போது அது தமப்பிரதானமான பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்தது அப்படின்னு தான் இங்க அர்த்தம் வச்சுக்கணும். இந்த பகவத்கீதையில கூட சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசா அப்படின்னு வருது. அங்க சொல்லக்கூடிய அந்த குண கர்ம விபாகம் அப்படிங்கிறது அந்த சாதுர்வர்ணியத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய குணகர்ம விபாகத்தை சொல்றது. காரியமா வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய குணகர்மத்தை சொல்லலை. சிருஷ்டம் குணகர்ம விபாகச சிருஷ்டம்னு சொல்றது சிருஷ்டி பண்றதுக்கு ஹேத்துவா இருந்த கர்மாக்களையும் குணங்களையும் சொல்றது. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, காரணத்திலே ஒரு குணம் பிரதானமா இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் காரியம் வந்ததுக்கு அப்புறம் அந்த குண பிரதானமாவே அது இருக்கணும்னு நியமம் இல்லை. அது சந்தர்ப்பத்துக்கு தகுந்த போல வித்தியாசப்படும். அதனால தேவசரீரம் சத்துவகுண பிரதானமான மகாபூதங்கள்லேருந்து பஞ்ச மகாபூதங்கள்லேருந்து உண்டாயிருக்குங்கிறது வாஸ்தவம். அப்படி வந்திருக்கேங்கிறதுக்காக அவளுடைய சரீரம் ரொம்ப பரமசாத்விகமா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு வச்சுக்கணும். மனுஷால ரஜப்பிரதானம்னு சொன்னார். ரஜப்பிரதானமா தான் எல்லாரும் இருக்கணுங்கிறது இல்லை. சாத்விகமா இருக்கலாம், தமப்பிரதானமாவும் இருக்கலாம். காரியத்துல வித்தியாசம் வரலாம். தஸ்ய சரீரஸ்ய பாஞ்சபௌதிகஸ்யாபி சித்திரரூபஸ்யேவ क्वचित् न्यूनाधिक भावः भूतानां न विरुध्यते. தேவசரீரம், மனுஷ சரீரம், சரீராத்து ஸ்தாவராந்த சரீரம், இதெல்லாம் ஏகப்பட்ட சரீரம் வித்தியாசப்பட்டு இருக்கு. நிறைய வித்தியாசம் உள்ளதாக இருக்கு. எல்லாமே பஞ்சபூத்திகம் தான். அப்படி இருந்தாலும் பஞ்சபூதங்கள்ல ஏதோ ஒரு குணத்துக்கு ஒரு பூதங்களுடைய அம்சம் அதிகமாக இருக்குங்கிறத வச்சுட்டு இதுதான் நியூனாதிக பாவகான்னு அதை வச்சுட்டு இப்ப நம்மளுடைய சரீரத்தெல்லாம் பார்த்திவ சரீரம் அப்படின்னு சொல்றா. பஞ்சபூதம் தான், எல்லாம் பஞ்சபூதாத்மகம். இருந்தாலும் பிருத்திவி அம்சம் அதிகமா இருக்கு, அதனால பார்த்திவ சரீரம் சொல்றது. தேவதைகளுடைய சரீரமும் பஞ்சபௌதிகமா இருந்தாலும் கூட அங்க தேஜோ அம்சம் அதிகமா இருக்குங்கிறதுனால தேஜஸ்ன்னு சொல்றது. இப்படி எல்லாம் வச்சுக்க வேண்டியது.
இதுதான் நியூனாதிக பாவம், இது வரலாம், அதுல ஒன்றும் தப்பில்லை. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் என்ன கொடுக்குறாருன்னா, சித்திரரூபஸ்ய இவ. சித்திரரூபசேவன தார்கிகாளுடைய திருஷ்டாந்தம் இது. இது என்னன்னு கேட்டா, இப்ப பல கலர்ல நூல்கள் இருக்கு, தந்துக்கள் பலவிதமான கலர்கள் கொண்ட அந்த தந்துக்களை வச்சிருந்து ஒரு வஸ்திரத்தை தயார் பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த வஸ்திரத்துல வரக்கூடிய ரூபம் எதுன்னு கேட்டா சித்திர ரூபம்னு சொல்லுவா. இப்ப பல கலர் தந்துக்கள்லயே அந்த ஒரு கலர் தந்து ஜாஸ்தியா இருக்கு, மற்ற கலர் தந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. அப்படி அந்த தந்துக்கள்னால செய்யப்பட்ட படமும் சித்திர ரூபம்தான். உதாரணத்துக்கு வேணா எடுத்துக்கலாமே, வெள்ளையா இருக்கக்கூடிய தந்து அதிகமாக இருந்து மற்ற கலர் தந்து எல்லாம் குறைவா இருக்கக்கூடிய அந்த பட்டம் இருக்கே, அதுவும் சித்திர ரூபம் தான் அவளுக்கு. அதே சமயத்துல வெள்ளை ரூபம் கொண்ட தந்து குறைவா இருக்கு, மற்ற ரூபங்கள்லாம் அதிகமா இருக்கு, அப்படியும் தந்துக்கள்னால பண்ணினா வரக்கூடிய பட்டம் சித்திர ரூபம் தான். அந்த மற்ற கலர்கள்லயே மூணாதிக பாவங்கள்லாம் வரலாம். எப்படி இருந்தாலும் வரது சித்திர ரூபம் பட்டத்துல. ஆனா எல்லா பட்டத்திலும் இப்படி அத்தனை பட்டங்கள்லயும் சித்திர ரூபம் சமானமாவா இருக்கு? இல்லை. காரணத்துல உள்ள ரூபங்களுடைய நியூனாதிக பாவத்தை பொறுத்து இது இந்த சித்திர ரூபத்துல கூட ஒரு வித்தியாசம் தெரியத்தான் தெரியுது. அதனால சித்திர ரூபத்திலே எப்படி ஒரு நியூனாதிக பாவம் தெரியப்படுறதோ, தனியாக ரூபமாக வச்சிருந்தாலும் அதை கொஞ்சம் ஒரு வித்தியாசம் தெரியத்தான் தெரியுது. தார்க்கிகால் மதத்தை வச்சு நான் இப்ப சொல்றேன், தெரியத்தான் தெரியுறதோ அதே மாதிரி பஞ்சபூதங்கள்ல ஒரு நியூனாதிக பாவம் வரத்தினாலே, அதனால பாஞ்சபௌத்திகம்ங்கிற விதத்துல எல்லாம் சமானமா இருந்தாலும் கூட தேவாதி சரீரத்துக்கும் மனுஷாதி சரீரங்களுக்கும் வித்தியாசம் தெரியத்தான் தெரியும். இது ஒண்ணு. சித்திர ரூபம்னு ஒரு அதிருப்த ரூபம் ஒத்துக்கிறது இல்லை. நானா ரூப சமுதாயத்துக்கு தான் சித்திர ரூபம்னு பேரு அப்படின்னு சொல்லக்கூடிய மட்டமும் உண்டு. அந்த மட்டத்துல பார்த்தோம்னா அப்பவும் இதை சொல்லலாம், அது நேரடியா நியூனாதிக பாவம் சொல்லலாம். சமுதாயத்திலேயே பல கலர்கள் கொண்ட சமுதாயத்துல ஒரு சில கலர் சில சமுதாயத்துல அதிகமா இருக்கலாம், சிலதுல நியூனமாக இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் சர்வ கலருடைய சமுதாயமும் ஆயிடும். அந்த நியூனாதிக பாவத்தை வச்சு சமுதாயம் வித்தியாசப்படுறதை நாம பார்ப்போம். அதே மாதிரி பஞ்சபூதங்கள்ல ஏதோ ஒரு பூதம் கூடிய குறைச்சலா இருக்குங்கிற காரணத்தினாலே பஞ்சபூதிகத்துவம் எல்லாருக்கும் சமானமா இருந்தாலும் இந்த சரீரங்கள் எல்லாம் வித்தியாசம் வரத்தான் வருது அப்படிங்கிறது இங்க சொல்ற. தத்துவ சரீரஸ்ய பஞ்சபௌதிகஸ்யாபி சித்திரரூபஸ்யேவ குவச்சித் நியூனாதிக பாவா பூதானாம் நவிருத்தியதே. சரீரத்தை பத்தி சொன்னார், இந்த விஷயத்தை சொல்றார். ஏவம் விஷயாக அப்படி விஷயம்னா என்னதுன்னு கேட்டா, சரீரம் இந்திரியம் விஷயம். சரீரம் போகத்துக்காக, போகத்துக்கு உண்டான ஒரு ஸ்தானம், போகாயத்தனம். இந்திரியங்கிறது போகத்துக்கு சாதனம். இவன் இதை வச்சு எதை அனுபவிக்கிறானோ அதுக்கு விஷயம்னு போக்கியம். அந்த விஷயம் கூட இந்த பாஞ்சபௌத்திகம் தான். அதாவது எல்லாமே பாஞ்சபௌத்திகமா இருக்கு. சரீரமும் போகாயத்தனமும் பாஞ்சபௌத்திகம் தான், இந்திரியங்களும் இந்த பௌத்திகம் தான். அதனால அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும் அப்படியே தான் இருக்கு, பௌத்தியமாக. ஏவம் விஷயாக அப்படி பஞ்சீகிருத்த ஏகைக பூதஜன்யாக சதுர்தச புவனாட்சியாக ஊர்ಧ್ವ மத்திய அதோபாவேன ரஜ சத்வ ரஜஸ்தமோ மிஷ பிரதானா. விஷயத்துல இப்ப பார்த்தா ஒவ்வொன்னா சொல்லல, மொத்தம் லோகங்களை சொல்லிட்டார். முதல்ல பஞ்சீகிருதமான ஒவ்வொரு பூதங்கள்னாலையும் உண்டாயிருக்கிற விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களுக்குள்ள நம்ம மொத்தமா சேர்த்து எடுக்கும் போது சதுர்தச புவனாட்சியாக 14 புவனங்கள், 14 லோகங்கள். ஊர்ಧ್ವ மத்திய அதோபாவேன வியவஸ்திதாக ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடிக்கிற மாதிரி அப்படி வச்சிருக்கு. ஊர்ಧ್வம் மத்தியமம், மேலே மத்தியத்திலே கீழே அப்படின்னு. இதான் சதுர்தச புவனங்கள்னு சொல்றது. மேலே சத்தியலோகத்திலேருந்து ஆரம்பிச்சு இறங்கிட்டே வந்தா மத்தியத்துல நம்ம லோகம் பூலோகம், இதுக்கு மேல கீழே
அதல வித்தல சுத்தல ரசாதல அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில பாத்தாளம்னு ஒண்ணு இருக்கு. இப்படியாக 14 புவனங்கள். இது சத்வ ரஜ தமோமிஷ பிரதானாக. அதுலயும் இதே மாதிரிதான் 3 குணங்களுக்கும் காரண குணங்களுக்கே வித்தியாசம் இருக்கு, பிரதானமா இருக்கு. ஏதத் சர்வம் பிரம்மாண்டாட்சியம் விராடிதி மூர்த்தமிதி ச உச்சியதே. இப்ப சொன்ன இந்த ஸ்தூல சிருஷ்டி இருக்கே, இந்த ஸ்தூல எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்தால் அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுதான் விராட்டு, இதுதான் மூர்த்தம்னு சொல்லுவோம். விராட்டு மூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறது இதுதான். அயம் ஔபனிஷதா சிருஷ்டி கிரமஹா. இப்ப சொன்ன இந்த சிருஷ்டி கிரமம் இருக்கு, இது உபனிஷத்து தெரிவிக்கக்கூடிய சிருஷ்டி கிரமம். சிருஷ்டி ஆயிடுச்சுன்னா இனிமேல் லயம் பிரளயம், அதை சொல்றார் தத் விபரீதோ லய கிரமஹா. எந்த கிரமத்துல சிருஷ்டி ஆச்சோ அதுக்கு நேர விபரீத கிரமத்துல பிரளயம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகரணத்துல தீர்மானம் பண்ணியிருக்கார். அதைத்தான் இங்க சொல்றார். பஞ்சீகிருத பஞ்சமகாபூத தத் காரியாத்மகம் விராடாட்சியம் பிருத்திவ்யாத்யேகைகபூதலயேன அமூர்த்தே அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதாத்மகே ஹிரண்யகர்ப்பாட்சே ஸ்வகாரணே லீயதே. இப்ப மூர்த்தம்னு சொன்னோமே, அந்த மூர்த்தம்னு சொல்லப்பட்ட பஞ்சீகிருத்த பஞ்சமகாபூதங்கள், அதாவது ஸ்தூலபூதங்கள், அதனாலே வந்த காரியங்களும் அந்த மகாபூதங்களும், மகாபூத தற்காரியாத்மகம், அந்த மகாபூதங்களையும் எடுத்துக்கணும், அதுல இருந்து வந்த பௌத்திகமான காரியத்தையும் பிரம்மாண்டம் எல்லாம் மொத்தம் எடுத்துக்க வேண்டியது. ஸ்தூலம் எல்லாம் விராட்டுன்னு சொல்லப்பட்ட அந்த இதை எடுத்துட்டோம்னா இதெல்லாம் என்ன ஆகிறது, பிருத்திவ்யாதி ஏகைக பூதலயேன அமூர்த்தே அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதாத்மகே ஹிரண்யகர்ப்பாட்சே ஸ்வகாரணே. இந்த ஸ்தூலத்துக்கு எல்லாம் விராட்டுன்னு பேரு கொடுத்தார், சூக்ஷ்மத்துக்கு ஹிரண்யகர்ப்பம்னு கொடுத்திருக்கார். இதை நாங்க சமஷ்டி அப்படின்னு ஒரு சப்தம் சொல்லுவோம். அதாவது ஸ்தூல சமஷ்டி விராட்டு, சூக்ஷ்ம சமஷ்டி ஹிரண்யகர்ப்பம். இந்த விராட்டுங்கிற ஸ்தூல சமஷ்டி இருக்கே, இது ஹிரண்யகர்ப்பம்னு சொல்லக்கூடிய அந்த சூக்ஷ்ம சமஷ்டியில விலயத்தை அடையும். எந்த கிரமத்துல அப்படின்னு கேட்டா ஏகைக பூதலய கிரமேணா. ஸ்தூலமான பிருத்திவி இருக்கு, இந்த பிருத்திவி ஜலத்துல போயிடும், ஜலம் தேஜஸ்ல போயிடும், தேஜஸ் வாயுல போயிடும், வாயு ஆகாசத்துல போகும். இப்படியாக இந்த கிரமத்திலே சொல்ற. இதுல ஒரு அம்சம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது பிருத்திவியாதி ஏகைக பூத லயக்கிரமேண அப்படின்னு சொன்னாரே தவிர இந்த ஸ்தூல பிருத்திவியாதிகளுக்குள்ள காரிய காரணம் பாவம் இல்லை. சூக்ஷ்ம பிருத்திவியாதிகள் இருக்கே, அபஞ்சீகிருதமான பிருத்திவியாதிகள், அதுலதான் காரிய காரண பாவம். ஆகாசத்திலேருந்து வாயு வந்தது, வாயுலேருந்து அக்னி வந்தது, அக்னிலேருந்து ஜலம் வந்தது, ஜலத்திலேருந்து பிருத்திவி வந்ததுன்னு சொன்னா இந்த 5மே அபஞ்சீகிருதமாக வந்தது. அங்கதான் காரிய காரண பாவம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேல அவர் பஞ்சீகரணம் பண்ணி எல்லாத்தையும் சோழம் பண்ணினார் அப்படின்னு சொன்னால், சோழமா இருக்கக்கூடிய அந்த பஞ்ச மகாபூதத்துக்குள்ளே நமக்கு ஒன்றும் காரியக்காரண பாவம் இல்லை. இருந்தாலும் அந்த பிரளயத்துக்கு ஒரு கிரமத்தை புராணாதிகளை சொல்லப்பட்டபடி அந்த சொன்னபடி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஏகைக பூத்தலையேனா சொல்றேன். இந்த பூத்தங்கள்ல ஏதோ ஒண்ணு முதல்ல போயிடும், அப்புறம் இன்னொன்னு போயிடும், இன்னொன்னு போயிடும், வரிசையா சூழல் எல்லாம் லயமாயிடும். லயமாயிட்டா இப்போ என்ன நிக்கிறது, எது எதுல லயமாறுதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அது இல்லைன்னா எது இருக்கோ அதுல அது இன்னொன்னு லயமாச்சு. இந்த கட்டம் இருந்தது, கட்டத்தை உடைச்சுட்டான், உடஞ்சு போச்சு. இப்ப என்ன இருக்கு, அதனுடைய தூள் எல்லாம் இருக்கும், மண் இருக்கும். இப்ப அந்த கட்டமானது மண்ணுல லயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஒரு பதார்த்தம் லயமாறுது, எதுல லயமாறுதுன்னு எப்ப சொல்லலாம்னா, அது விநாசமானதுக்கு அப்புறம் என்ன பாக்கி இருக்கோ அதுல அது லயமாச்சுன்னு சொல்லணும். அப்படி விவகாரம். இப்ப
இப்போ ஸ்தூலம் எல்லாம் இந்த மாதிரி அழிஞ்சு போகும்போது என்ன நிக்கிறதுன்னா சூக்ஷ்மம் நிக்கிறதுங்கிறதுனால சூக்ஷ்மத்துல ஸ்தூலத்துக்கு லயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தைனந்தின பிரளயா, அதாவது பிரளயத்தை 4 விதமா புராணங்கள்ல வர்ணிக்கப்பட்டிருக்கு. வேதாந்த பரிபாஷையெல்லாம் சொல்லியிருக்கு. இப்ப இதுல அத ஒரு நிமிஷம் இவரும் நிரூபணம் பண்றார். இந்த ஸ்தூலாம் சூக்ஷ்மத்துல லயமாயி நிற்கிறதே இதுக்கு தைனந்தின பிரளயம்னு பேர். அமூர்த்தஞ்ச அவ்யாகிருதே பரமேஸ்வரோபாது. இப்ப மூர்த்தமான இந்த பிருத்திவியாதிகள் ஸ்தூலம் சூக்ஷ்மத்துல லயமாச்சுன்னு சொன்னோமா, இந்த சூக்ஷ்மத்துக்கு தானே அமூர்த்தம் அப்படின்னு பேரு. இப்ப இந்த அமூர்த்தம் எதிர போய் லயமாகும் அப்படின்னு கேட்டா அவ்யாகிருதே. ஸ்தூலம் சூக்ஷ்மம் ரெண்டுக்கும் காரணமா இருக்கிறது அவ்யாகிருதம். அந்த காரணத்துல போய் இது லயமாயிடுமா. அந்த அவ்யாகிருதம் பரமேஸ்வரனுக்கு உபாதியாக இருந்திருக்கு. மாயாந்து பிரகிருதி வித்யாத் மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லி பிரகிருத்தியாக சொல்லப்பட்ட மாயை தான் அந்த அவ்யாகிருதம். இந்த அவ்யாகிருதம் எதுல லயமாகணும்னா கிடையாது, அதுக்கு லயம் இல்லைன்னு. அவ்யாகிருதத்துவம் அனாதித்வேன காரணாபாவாத்து ந லயா, காரணத்தில் லயங்கிறது கிடையாது. ஏன் லயமாறுது அப்படின்னு சொன்னா காரியம் போய் காரணம் இருக்கணும், அப்பதான் அத காரியத்துக்கு லயம்னு சொல்லலாம். அவ்யாகிருதங்கிறது காரியமே இல்லை, அது அனாதியா இருக்கு, அதுக்கு காரணம் கிடையாது. அதனால அது போய் இது நிக்கிறதுன்னு சொல்றதுக்கு இன்னும் இல்லை. ஸ்வகாரணே சூக்ஷ்ம ரூபேண அவஸ்தானம் லயா இது தல்லக்ஷணாத். தன்னுடைய காரணத்துல சூக்ஷ்ம ரூபமா காரியம் இருப்பது, இதுக்குதான் காரியத்தினுடைய லயம்னு சொல்றது அப்படின்னு. இது அவ்யாகிருதத்துக்கு கிடையாது. அவ்யாகிருதம் ஞானம் வந்தா இருக்காதுங்கிறது விஷயம் வேறு, அதுக்கு லயம்னு பேர் இல்லை. இப்ப சொல்லக்கூடிய லயம்ங்கிறது காரணத்துல காரியம் விலீனமாகிறது, அதுதான் லயம். அயமேவ பிராகிருத பிரளய. இப்ப ஸ்தூலம் சூக்ஷ்மம் ரெண்டுமே இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு பிராகிருத பிரளயம்னு பேரா. பிரம்மஜானாத் ஆத்தியந்திகா உச்சேதஸ்து ஆத்தியந்திக பிரளய. இப்ப சொன்ன 2 பிரளயம் இருக்கே, அந்த பிரளயம் ஆகும். பிரளயம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் சிருஷ்டி வந்துவிடும். ஸ்தூலம் மாத்திரம் லயமாச்சு தைனந்தின பிரளயம் அப்படின்னு சொன்னா சூக்ஷ்மம் அப்படியே இருந்துட்டு இருக்கு, அதுலயே மறுபடியும் வந்துடும். சூக்ஷ்மம் கூட லயமாயிடுச்சு பிரகிருத்தியில அவ்யாகிருதத்துல லயமாகலாம், ஆனா மறுபடியும் வந்துடும். இது ஆத்தியந்திகம் இல்லை. தைனந்தின பிரளயமும் தைனந்தினம் சொன்னதுனால தினம் தினம் வரக்கூடியதுன்னு தெரியுது. பிராகிருத தினம்தான் பிரம்மாவுடைய ஒரு தினம் முடிஞ்சதுன்னா இந்த பிரளயம் வருமா. அதே மாதிரி பிராகிருத பிரளயங்கிறது அதே மாதிரிதான். ஆனா பிரம்ம ஜானத்தினால லயமாயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வராது. அதனால இது ஆத்தியந்திக பிரளயன்னு சொல்ற. சச்ச காரணக்கிரமேணைவ. இது ஒரு விசேஷம். இந்த பிராகிருத பிரளயத்திலே பிரகிருதியில போய் லயமாகிறது, காரணத்திலே லயமாகுதுன்னு சொல்ற இடத்துல நமக்கு என்ன கிரமம்னு கேட்டா எந்த கிரமத்துல வந்ததோ அதுக்கு விபரீதமான கிரமத்துல வருது. 1 2 3 4ன்னு போட்டு பஞ்சபூத்தங்கள் இப்ப வந்ததுன்னு சொன்னா திருப்பிட்டு போனோம் 5 4 3 2 1 அப்படி திருப்பி கிரமத்துல போகும் லயம். ஆனா ஆத்தியந்திக பிரளயத்துக்கு அது கிடையாது. ஞானத்தினால முதல்ல எது போகும் அப்படின்னு கேட்டா அஜ்ஞானம், பிரகிருதி போயிடும், மூலம் போயிடும். அந்த மூலம் போனதுக்கு அப்புறம் அதனுடைய காரியங்கள் எல்லாம் ஒரேடியா போயிடும். அது வரிசையா போகணும்னு அவசியம் இல்லை. மூலம் போயிடுத்துன்னு சொன்னா அதுக்கப்புறம் அதனுடைய காரியங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். ஆக காரணக்கிரமேனா காரணம் போனதுனால காரியம் போறது, இது ஆத்தியந்திக பிரளயம். காரணோச்சேதாதேவ காரியோச்சேதா. காரணம் விநாசத்தை அடையறதுனாலதான் காரியம் விநாசமாகும். எப்போ ஆத்தியந்திக பிரளயத்திலே. சர்வஞ்ச சிருஷ்டி பிரளயாதிகம் ஸ்வப்ன சிருஷ்டி பிரளயவத்து அபாரமார்த்திகமபி வாசனாதார்ಢ்யாத் வியவஹாரக்ஷமம் இதி ந மாயிகத்வேபி துச்சத்வ பிரசங்கः. இப்ப சிருஷ்டி பிரளயம் இதெல்லாம் உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிருஷ்டி பிரளயம் எல்லாம்
வாஸ்தவம் இல்லைன்னு அங்கேயே சொல்லியிருக்கு. இது மாயிக்கம். மாயிக்கம் அப்படின்னு சொன்னா இது எப்படின்னா மிச்சா. மிச்சான்னு சொன்னா சட்ட நமக்கு என்ன மனசுல வரும்? ஒரு சொப்பனம் பார்க்கறான், அதுவும் தூங்கிட்டு இருக்கான். சொப்பனத்துல பார்த்தா ஏதோ சிருஷ்டி ஆகிற மாதிரி வருது சொப்பனம். அப்புறம் பிரளயம் ஆன மாதிரி வருது. இவன் சொப்பனத்துல ஒரு சிருஷ்டியும் பிரளயம் பார்த்தான். அந்த சிருஷ்டி பிரளயத்துக்கும் முழிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சிருஷ்டி பிரளயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறானே, அதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சிருஷ்டி பிரளயம்ங்கிறது அது பாரமார்த்தியம் இல்லையேதான். சொப்பனத்துல பார்த்தாலும் பாரமார்த்தியம் இல்லையேதான். உபனிஷத்துல சொல்லி அதை கேட்டு தெரிஞ்சிட்டாலும் அதுவும் பாரமார்த்தியம் இல்லைதான். பிரம்மன் பாரமார்த்தியம். இருந்தாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வாசனாதார்ய அபாரமார்த்திகம் அப்படி வாசனாதார்யாத் விவகாரக்ஷமம். சொப்னத்துல இருக்கக்கூடிய இந்த சிருஷ்டி பிரளயம் அந்த சொப்னத்துல பண்ற விவகாரத்தோட முடிஞ்சு போயிடும். முடிச்சுட்டதுக்கு அப்புறம் அதை வச்சு விவகாரம் பண்ண முடியாது. ஆனா ஜாகிரத்துல நாம பார்க்கக்கூடிய இந்த சிருஷ்டி பிரளயம் இருக்கு, ஸ்ருதியில சொல்லப்பட்ட சிருஷ்டி பிரளயம், இது தத்துவஞான வர பரியந்தம் விவகாரத்துக்கு யோக்கியமா இருக்கும். அது மாறுதல் வராது, பாதம் வராது. அப்படி வரதுக்கு என்ன காரணம் என்ன சொன்னா வாசனாதார்யா. சொப்னத்துல எந்த விஷயத்த பார்க்கிறோமோ அந்த விஷயத்துல உள்ள வாசனையை காட்டிலும் ஜாகிரத்துல பார்க்கக்கூடிய விஷயத்தை பத்தின வாசனையானது நமக்கு திருடமானதாக இருக்கு. அது சட்டுன்னு அழிந்து போவதில்லை. ஆகையால அந்த வாசனையாக தெரியக்கூடிய ஜாகிரத வஸ்துக்கள்லாம் நல்ல திருடமா இருக்கு, விவகாரத்துக்கு யோக்கியமாக இருக்கு. அதனால மாயிகம்ங்கிறது துல்லியமா இருந்தாலும் அதுக்குள்ள மாயிகத்துக்குள்ளேயே ஒரு வித்தியாசம், பிராதிபாசிகம் வியாபகாரிகம் அப்படின்னு வித்தியாசம். அதனால மாயிக்கம்னு சொல்லிட்டா அது உடனே துச்சமாக்கம்னு நினைச்சுக்க வேண்டாம். துச்சம்னா சதவிஷானம் போல நினைச்சுக்க வேண்டாம். மாயிகத்தேது ந சிச்சத்துவ பிரசங்கா யசாச்சைத ததா வியக்தம் ஆதரே. இந்த விஷயம் ஆதர கிரந்தங்கள்ல நிறைய சொல்லப்பட்டு நம்ம முதல்ல சூத்திர பாஷ்யத்துல பார்க்கலாம். சூத்திர பாஷ்யத்திலே ஆத்மஸ்வரூபம் பாரமார்த்திகம்ங்கிறதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இந்த பிரபஞ்சஸ்வரூபம் இருக்கு, இது பொய்னு சொல்றதுக்கு ஒரு அதிகரணமும், அதுக்கு ததனநித்தம் ஆரம்பண சப்தாதித்யா அப்படிங்கிற இந்த ஒரு அதிகரணம் 2வது அத்தியாயத்துல இருக்கு, முதல் பாதத்துல. அதுவும் சொப்பனத்துல பார்க்கக்கூடிய வஸ்து எல்லாம் பொய்னு சொல்றதுக்கு இன்னொரு அதிகரணம் பண்ணியிருக்காரு 3வது அத்தியாயத்துல 2ஆம் பாதத்துல. சந்தேக திருஷ்டிராகின்னு சந்தியாதிகரணம் இருக்கு. இப்ப எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரே நிச்சயன்னு சொல்லி போயிடலாமோ? இந்த ஆரம்ப சப்தாதித்யா சொன்ன இந்த அதிகரணத்தினாலேயே சொப்னம் ஜாகிரத்தை எல்லாத்தையும் நிச்சயன்னு சொல்றதுக்கு முடியும். அப்படி இருக்கிறதுக்கே சந்தியாதிகரணம்னு சொல்லி இன்னொரு அதிகரணம் சொல்லி சொப்பனத்துல பார்த்ததெல்லாம் பொய் தான்னு அங்க தீர்மானம் பண்றாரு அப்படின்னு சொன்னா பொய்க்குள்ளேயே 2 வித்தியாசம் இருக்குங்கிறத சூத்திரக்காரர் காண்பிக்கிறார். மாயிக்கங்கிறது 2ம் தான் சமானம். இருந்தாலும் இது வியாபகாரிக்கமா இருக்கு, விவகாரக்ஷமமா இருக்கு. அதனால இது வியாபகாரிக்கம். சொப்பனத்துல பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் அப்படி இல்லையே, நூற்றிண்டா காணாம போயிடுறது. ஆகையாலே அது பிராதிபாசிகம், பிரதிபாத கால பரியந்தம் தான் இருக்கு. ஆகா இப்படியாக வித்தியாசத்தை நினைச்சுதான் அங்க நிரூபணம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். திரிவிஷ சத்தையை சொல்லக்கூடிய எல்லா பிரமாணங்களும் இதுக்கு நமக்கு உபயோகப்படும். யதாச்சைதா வியஸ்தம் ஆதரே ஏவம் ஸ்திதே ஜாகரணாதி வியவஸ்தா உச்சதே. இப்ப ஜாகரணம்னா என்ன, சொப்பனம்னா என்ன, இதெல்லாம் இப்ப சொல்ல போற அந்த வியவஸ்தை சொல்ற. இந்திரிய விற்பி காலீன அர்த்தோபலம்பா ஜாகரணம். அதான் இந்திரியத்வாரா மனோவிருத்தி ஏற்பட்டு அந்த விற்பி இருக்கும் போது விஷயங்கள் தெரிகிறதே, இந்த நிலைக்கு ஜாகரணம் ஜாகிரதவஸ்தான்னு பேர். தத்ர மூர்த்தம் விராடாட்சம் போக்யம்
பிரத்யக்ஷாதி பிரமாண சக்தியேன வியவக்கிரியமானத்வாத் வியாவஹாரிகம் விஸ்வாத்யேன ஜீவேன உபபுத்தியதே. நமக்கு ஜாகரண நிலை இருக்கும்போது நமக்கு விஸ்வஹான்னு பேரு. மாண்டூக்கு சொல்லியிருக்கு. மூச்சு இருக்கும் போது இந்த ஜீவாத்மா விஸ்வன், தூங்கி சொப்னம் பார்த்துட்டு இருக்கும் போது தைஜசன், சொப்னம் நின்று போய் தூங்கும் போது சுசுப்தியில அவனே பிராஜ்யன். மூணு இல்லாம அவனுடைய சுரூபத்தை பார்த்தா புரியும். இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஸ்தூலத்தை எடுத்துக்கிறோம். சொப்னத்துல நம்ம சூக்ஷ்மம் தான் பார்க்க முடியும், ஸ்தூல விஷயத்தோடு சம்பந்தம் இல்லை. அதனால ஜாகரிகத்துல ஸ்தூல சம்பந்தம் இருக்கு. அதனால அத மூர்த்தம் விராடாட்சன் போக்கியம். இதை எப்ப அனுபவிக்கிறானோ ஜீவன், எப்படி அனுபவிக்கிறான்? பிரத்யக்ஷாதி பிரமாண சக்தியேன 6 பிரமாணங்களையும் உபயோகப்படுத்தி அதெல்லாம் வேணுமோ எல்லாம் தெரிஞ்சுன்னு அனுபவிக்கிறான், விவகாரம் பண்றான். அதனால இதெல்லாம் வியாவகாரிகம்னு சொல்லப்படுறது. இதை யார் அனுபவிக்கிறான்னா விஸ்வன். விஸ்வாட்சேன ஜீவேன உபபுத்தியதே. ஜாகிரதை. இவனுக்கு விஸ்வன் என்ன பேரு? இது எப்படி இருந்தது? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கானா? அர்த்தம் இருக்குங்கிறான். தச்ச தேகேந்திரியாதிஷு பிரவேசா வியாபனாத்வா விஸ்வஹா இது உச்சதே. விஸ்வஹாங்கிற இந்த சப்தத்தை ஒரு தாத்துல இருந்து நிஷ்பத்தி பண்ணான்னு சொன்னா 2 தாத்து நமக்கு கிடைக்கும். விஷ பிரவேசனேன்னு ஒரு தாத்து இருக்கு. அந்த விஷி தாத்துக்கு பிரவேசம் பண்றதுன்னு சொல்றோமோ, இந்த ததைவான பிராவிஷத், அந்த விஷயங்கிற தாத்துக்கு மேல பிரத்தியம் வச்சு விஷசப்தம் சொல்லலாம். விஷுல வியாப்தவுன்னு இன்னொரு தாத்து இருக்கு. அந்த தாத்துவை வச்சு கூட விஸ்வஹாங்கிற சப்தம் சொல்லலாம். இந்த 2ல பிரவேசத்தை வச்சிருந்து விஸ்வசப்தத்தை சொல்லலாம். தேகேந்திரியாதிக்கு பிரவேசா அப்படின்னு. இன்னொன்னு சரீரத்துல பூரா வியாபிச்சுட்டு இருக்கிறதுனாலே விஸ்வஹான்னு இவனை சொல்லலாம். மூச்சுட்டு இருக்கும் போது அந்த மாதிரி நிலை. இது எப்படின்னு கேட்டா, ததேஷ இஹ பிரவிஷ்டா ஆ நகாகிரேபிஷா அப்படிங்கிற ஸ்ருதியாலே இந்த சரீரத்தை பூரா வியாபிச்சுட்டு இருக்க ஆத்மஸ்வரூபம். அது எப்போ வியாபிக்கிறது அப்படின்னு சொன்னா மூச்சுட்டு இருக்கிறதுதான் வியாபிச்சுட்டு இருக்கு. அப்போதான் அதனுடைய வியாபனம் தெரியுது. அதனால விஸ்வஹான்னு இந்த இவனுக்கு பேரு. அதை சொல்றாரு மேலே. விஷ பிரவேசனே விஷு வியாப்து இது ஸ்மரணா. இந்த 2 தாத்துல இருந்து விஸ்வஹாங்கிற சப்தம். அത്ര யத்யபி விஸ்வேன அமூர்த்தம் அவ்யாக்கிருதஞ்ச அனுமானாதினா அனுபூயதே ததாபி வியாவஹாரிகம் சர்வம் விஸ்வேனைவ ஜாயதே இதி நியமாத் ஸ்தூல சரீர உபாதி அபிமானித்வாச்ச ந தஸ்ய அவஸ்தாந்தர வியாபகத்வம். ஜாகிரத அவஸ்தையில மாத்திரம் இவனுக்கு விஸ்வன்னு பேரு, இவன் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னாலே, எதை அனுபவிக்கிறான்னு சொல்றது? ஸ்தூலத்தை அனுபவிக்கிறான்னு சொன்னேன். அனுபவங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான், தியானம் தான். அது பிரமாண சட்டத்தினாலே அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிரமாணங்களை உபயோகப்படுத்தி தெரிஞ்சுக்கிறான்னு தான் அர்த்தமாச்சு. அப்ப ஸ்தூலத்தை மாத்திரம் அனுபவிக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும்? இவனுக்கு சூக்ஷ்மம், இப்போ நாம சூக்ஷ்மத்தை பத்தியும் விசாரம் பண்றோம், அதுவும் தானே தெரிஞ்சுக்கிறோம். சுசுப்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அங்க உள்ள அவ்யாகிருதத்தையும் தான் தெரிஞ்சுக்கிறோம். எல்லாமே நமக்கு இப்போ ஜாகிரத்துல இருக்கும்போது தெரியுறதே. அப்படி இருக்கும்போது இந்த ஜாகிரதாவஸ்தையில இருக்கிறவனுக்கு இந்த ஸ்தூல விஷயம்தான் விஷயம் அப்படின்னு என்னவா சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி. சூக்ஷ்மம் காரணம் கூட இவனுக்கு விஷயமாகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லே, அது வாஸ்தவம். இப்படி பாருங்க, இந்த ஸ்தூலம் இவனுக்கு மாத்திரம்தான் விஷயங்கிறதுனாலே ஸ்தூலமான பதார்த்தத்தை சொப்பனத்துல பார்க்க முடியுமோ? சொப்பனத்திலே சுசுப்தியிலேயோ பார்க்க முடியாது. முழிச்சுட்டு இருந்தாதான் பார்க்க முடியும். அப்போ முழிச்சுட்டு இருந்து இவன் ஸ்தூலத்தையும் சூக்ஷ்மத்தையும் அவ்யாகிருத்தையும் எல்லாத்தையும் பார்க்க முடியும், அதாவது தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஸ்தூலம் இவனுக்கு மாத்திரம்தான் விஷயமா இருக்கு. அதனால இவனுடைய விஷயம்னு சொல்லப்படுறது. இதே மாதிரி சொப்னத்துல பார்க்கக்கூடியது அவன் சொப்னத்துலதான் பார்க்க முடியும், முழிச்சுட்டு கூட பார்க்க முடியாது. அதனால அது தைஜசனுடைய விஷயம், அவ்யாகிருதம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. ததாபி வியாவஹாரிகம் சர்வம் விஸ்வேனைவ ஜாயதே இதி நியமாத் ஸ்தூல சரீர உபாதி அபிமானித்வாச்ச. ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்தூல சரீரத்துல இவனுக்கு 4 அபிமானம் ஜாகிரத அவஸ்தையில தான் இருக்க முடியும்.
இவன் சொப்பனம் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்தூல சரீரம் வெறுமதான் கிடக்கு, அதுல நான்கிற அபிமானம் அவனுக்கு இல்லை. அவன் வேற ஒரு சரீரத்தோடு நடமாடிண்டு இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அது இவனுடைய படுக்கையில படுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரம் ஆகாது. அது வேற சரீரம், அது கல்பிதமான பிராதிபாகிக சரீரம். ஆக அவனுக்கு ஸ்தூல சரீரத்துல அபிமானம் கிடையாது. முடிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஸ்தூல சரீரத்துல நான்கிற அபிமானங்கிறது இருக்குங்கிறதுனாலே இந்த விஸ்வனை ஜாகரணத்துல மாத்திரம் சொல்லியிருக்கே தவிர மற்ற அவஸ்தைகள்ல இவன் இல்லை. தஸ்ய அவஸ்தாந்திர வியாபகத்துவம் சுக்திரஜதாதி ஞானானாம் அப்பிராமாணிகத்வாத் தத் விஷயஸ்ய அவ்யாவஹாரிகத்வேதி இந்திரிய வியாபார காரீனத்வாத் ஜாகரணத்துவபக்தி. ஜாகரணத்துக்கு லட்சணம் சொல்லும் போது இந்திரியங்கள்னாலே எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறானோ அந்த நிலை அப்படின்னு சொன்னால், பிராந்தி காலத்துல இவன் சித்திரஜகத்தை பார்க்கறான், ரஜ்ஜு சர்ப்பத்தை பார்க்கறான், இதெல்லாம் இந்திரியத்தினால பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. அந்த சமயத்துல இவன் முடிச்சுட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது போடுமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனாலதான் பார்த்து போட்டிருக்கேங்கிறார். அது இந்திரிய விருத்திகாலீன அர்த்தோபலம் போ ஜாகரணம் அப்படின்னா, அந்த ரஜ்ஜு சர்ப்பத்தை சித்துரூபத்தெல்லாம் இவன் கண்ணால இந்திரியத்தினால பார்க்காட்டாலும் அது பார்க்கும்போது இந்திரியஜன்யமான ஒரு விருத்தியும் கூட இருக்குங்கிறதுனாலே இது ஜாகரித்தத்துலதான் சேரும். சொப்னத்துல இந்திரியங்களுடைய விருத்தி இல்லை, வெறும் மனோவிருத்தி மாத்திரம்தான் இருந்துருக்கு. அதனால அதை வியாபிருத்தி பண்ணிடலாம். இதைத்தான் இங்க சொல்றார். இதெல்லாம் சுக்திரஜதம் ரஜு சர்ப்பங்கள்லாம் இது ஒரு வியாபகாரிக பதார்த்தம் இல்லை, அது பிராதிபாசிகம் தான். இருந்தாலும் அதை பார்க்கும்போது இவன் தூங்குறானான்னு கேட்டா தூங்கல, மூச்சுட்டு இருக்கான். எப்படி மூச்சுட்டு இருக்கான், எதை சொல்றது, எதை வச்சு சொல்றதுன்னு கேட்டா இந்திரிய வியாபார காலீனத்வாத், அப்பவும் அவனுடைய இந்திரியங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலே அந்த சமயத்துல வந்த இந்த பிரமையிலும் அவன் ஜாகரிக அவஸ்தையில இருக்கான்னு தான் வச்சுக்கணும். ஞானோத்பத்தியாதி பிரக்கிரியாத அதஸ்தாத்து உக்தைவ. எப்படி இந்திரியங்கள்னால ஞானம் வருது, விருத்தி வருது, இந்த விஷயங்கள்லாம் பிரதிகர்ம வியவஸ்தான பேரு. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லி முடிச்சாச்சு. இப்படியாக இந்த ஜாகிரத அவஸ்தையை சொல்லி முடிச்சார். இப்ப சொப்பனாவஸ்தையில என்ன ஆறுதுங்கிறது அடுத்த வரியில சொல்றார். இதை மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சுப்போம். ஏவம் ஜாகிரத் போக ஜனக கர்மக்ஷயே ஸ்வாப்ன போக ஜனக கர்ம உதயேச்ச சதி. ஜாகிரதத்துல அனுபவிக்கிறதுக்காக சில கர்மாக்கள் இருக்கு, சொப்பனத்துல போகத்தை கொடுக்கறதுக்கு அதுக்கும் தனியா கர்மாக்கள் இருக்கு. இந்த கர்மா இப்ப வேலை செய்யறது, அந்த கர்மா அப்போ வேலை செய்யறதுன்னு பிரிச்சு வச்சுக்கணும். அப்ப ஜாகிரத் போக ஜனகமான கர்மா இப்ப நின்று போச்சு, அதுக்கு காலம் முடிஞ்சு போச்சு. சுவாப்ன போக ஜனக கர்மாவுக்கு காலம் வந்துருச்சு. அப்ப என்ன ஆறுது, நித்ராட்சயா தாமஸ்யா விருத்தியா. அப்ப நித்ரான்னு ஒரு விருத்தி ஏற்படுறதான். தாமஸ்யா விருத்தியா தமோகுண பிரதானமான விருத்தி இது. இந்த விருத்தியால என்ன ஆறுது, ஸ்தூல தேகாபிமானி தூரி கிருத்தே. இந்த ஸ்தூல தேகத்துல நான்கிற அபிமானம் உள்ளதே இது மறந்து போயிடுச்சு. இது மறந்து போயிடுச்சு, ஸ்தூல தேகமே மறந்து போச்சு. சர்வேந்திரியேஷு தேவதானுகிரஹ பாவாத் நிர்வியாபாரதயா லீனேஷு. ஸ்தூல தேகத்துல அபிமானம் போயிடுச்சுன்னு சொன்னா அப்ப இவனுடைய இந்திரியங்கள் மாத்திரம் வேலை செய்யுமானா செய்யாது. ஏன்னா ஜாகிரத் போகப்பிரத கர்மா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் தேவதைகளுடைய அனுகிரகம் இந்திரியங்களுக்கு கிடைக்கும். இந்திரியங்களுக்கு தான் கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை தேவதை நிறுத்துன்னு சொன்னா இந்திரியம் வேலை செய்யாது. ஆக இப்போ ஜாகிரத் போகப்பிரத கர்மா உபரதம் ஆயிடுத்துன்னு சொன்னால் இப்ப இவருடைய ஸ்தூலமும் வேலை செய்யல, அது அபிமானம் போயிடுத்து. இந்த இந்திரியங்கள் இல்லாம இப்ப நிர்வியாபாரமா நிற்கும். ஏன்னா இதனால வியாபாரம் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது, தேவதானுகிரகம் போயிடுச்சு. தேவதானுகிரகாபாவா நிர்வியாபாரத்தையா லீனேஷு விஸ்வோபி லீனஹா இது உச்சதே. இது ரெண்டும் வேலை செய்யலன்னு சொன்னா இதை ரெண்டை வச்சிருந்து எல்லாத்தையும் அனுபவம் பண்ணிட்டு இருந்தானே அந்த விஸ்வங்கிற ஆத்மா, அவனும் லயமாயிட்டான்னு சொல்றது. இதுதான் சொப்னாவஸ்தாங்கிற. ததாச்ச சொப்னாவஸ்தா, இந்த நிலைதான் சொப்னாவஸ்தை. இதோட நம்ம வச்சுப்போம். சொப்னாவஸ்தையை பத்தி மேற்கொண்டு சில விஷயங்கள் இருக்கு, அதை அடுத்த கிளாஸ்ல நாம